டாக்டர் வேணி நியூரோலஜிஸ்ட். மரியாதைக்குரிய டாக்டர் வேணி அவர்களுக்கு ஃபிஷ் பவுல் டிஸ்கஷன். அது என்ன ஃபிஷ் பவுல் டிஸ்கஷன் தான் என்ன? அதாவது இந்த ஸ்கின் பியூட்டி, ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க எல்லாருமே. ஜெனரலி பெண்கள். ஏன் ஆண்கள்லாம் என்ன பக்கியாவே அலைய முடியுமா? நல்ல ஒரு கேள்விதான். அப்படிதான் இருக்கீங்களா? விமனை விட மேல் தான் கொஞ்சம் இன்னும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. உண்மைதான். ஒரு பையனோட லெட்ஸ் வெல்கம் டாக்டர் வேணி நியூரோலஜிஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வேணி, நியூராலஜிஸ்ட் ஃப்ரம் ட்ரிச்சி. பிரெத்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வி ஆர் லிவிங் அண்ட் சிட்டிங் இன் திஸ் ஹால் பிகாஸ் ஆஃப் வி ஆர் ப்ரீதிங். ஸோ பிரெத் அப்படின்றது தான் நம்மளை வந்து வாழ வைக்கிறது. ஸோ நம்மளோட லிவிங்க்கு ரொம்ப எசென்ஷியல் திங் பிரெத்து. நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்வாலண்ட்ரியாக நல்லா ப்ரீத் பண்ணுறோம். பட் அந்த ப்ரீதிங்கை நம்ம ஃபோக்கஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து நம்ம கண்டென்ட்டே க்ரியேட்டிவாக நம்ம செய்ய முடியும். காலையிலேருந்து நம்ம ஏஐ பற்றி பேசணும், நிறைய விஷயங்கள் வந்து அவுட்டர் வேர்ல்டை பற்றி பேசணும். ஹவு வி ஆர் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் த அவுட்டர் வேர்ல்டுன்னு பேசணும். பட் நம்மளோட இன்னர் வேர்ல்டை நம்ம சரி பண்ணிக்கணும்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளோட ப்ரீதிங் பேட்டர்ன். இப்போ எல்லோரும் ரொம்ப பசியோடு உட்காந்துருப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் நல்ல மூச்சை உள்ளே இழுத்து அதை வந்து உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ண முடியுது அப்படின்றத வீட்டில் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ உங்களால் 1 மினிட்டுக்கு மேலே உங்கள் பிரெத்தை ஹோல்ட் பண்ண முடிஞ்சால் யுவர் ஹெல்த் இஸ் வெரி வெரி குட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற ஏர் பொல்யூஷனால் நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து 4 இயர்ஸ் குறையுது. இல்லை, சர்வைவல் ரேட்டே வந்து குறையுது. அப்படின்றப்ப நம்ம எப்படி வந்து நம்ம லங்கை வந்து கேர் பண்ண போகிறோம், நம்ம பிரெயினை கேர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ப்ரீதிங் கிட்டுக்குள்ளே இருக்க ரகசியம். இதை நான் ரகசியம் தான் சொல்லுவேன். ஏன்னா திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு, மூச்சை யாரால் அடக்கி அதை கண்ட்ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தன்னோட வாழ்நாள அதிகரிச்சுக்கலாம். ஸோ நம்ம லாஞ்சிவிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த என்டையர் கிட்லையும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீதிங் கிட்டு ரொம்ப அழகாக வந்து சார் உங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீதிங் கிட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஐஓ கவுண்டரில் போய் கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா அந்த என்டையர் திங்லையுமே வந்து நீங்கள் முக்கியமாக பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறது வந்து அந்த ப்ரீதிங் கிட்டு தான். டெய்லி நீங்கள் 15 மினிட்ஸ் அந்த ப்ரீதிங் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். பீயிங் அ கிரியேட்டர், உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கும். எங்கே போனாலும் என்ன கண்டென்ட்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. க்ரியேட்டிவாக இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணி நல்ல எக்ஸ்பிரேஷனை ப்ரொலாங் பண்ணும். அதுக்கு இந்த ப்ரீதிங் கிட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை மைண்ட்ஃபுல்லாக டெய்லி 15 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயினும் ஹெல்த்தியாக இருக்கும், உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த அட்வைஸை நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகணும். காலையிலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்க மாதிரி இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர்மேஷனை மாற்றுங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்பும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நம்மளும் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். I wanted to know about this magnesium glycinate because I was reading somewhere that it helps in sleeping. And also there is a fear that there is a lot of side effects on that if it's not taken correctly. That is, you need to have adequate water so it doesn't put pressure on kidneys. So I actually purchased magnesium glycinate. So I just wanted to get your opinion before I can start having it. மெக்னீஷியம் வந்து நம்ம உடம்புல வந்து 300 என்சைமேட்டிக் ரியாக்ஷனுக்கு தேவை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே மெக்னீஷியம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நியூராலஜிஸ்ட் அப்படின்றதுனால இப்போ மெக்னீஷியம் டெஃபிஷியன்ஸ்னால ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் சஃபர்ட் வித் ஃபிட்ஸ், சீஷர்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த வலிப்பு நோய் வர்றதுக்கும் வந்து மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. ஸோ இந்த மெக்னீஷியம் வந்து நமக்கு வந்து பிளட்டில் எந்த லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஈவன் கார்டியாலஜி சைடுமே பார்த்தீங்கன்னா ஐசியூவில் அரித்மியா இருந்துச்சுன்னா நாங்கள் கால்சியம் மெக்னீஷியம் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மெக்னீஷியம் வந்து டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சென்ஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ டேக் அ பிளட் டெஸ்ட், அதில் வந்து டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா மெக்னீஷியம் கண்டிப்பாக எடுத்துக்குங்க. ஸோ அது 2 லெவல் வந்து அரௌண்ட் 2 வந்து மெயின்டைன் பண்ணணும்.
பட் நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து கிட்டத்தட்ட 300 பேஷண்ட்க்கு மெக்னீஷியம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் வந்து 80%க்கு மேலே மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்குது. மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.